ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வேவ்ஃபார்ம் உடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ சிக்னல்ஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரேம்ப் சிக்னல் அண்ட் ஸ்டெப் சிக்னல். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் only ramp signal is used to represent the corresponding waveform. In some other times, we use only step signals to represent the particular waveform. In some cases, we use these two signals in order to define the particular waveform. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ என்னுடைய waveform ஒன்று இருக்கு. For example, you see this. So if there is no discontinuity, ஸோ டிஸ்கண்டினியூட்டி வந்து எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரேம்ப் சிக்னல் இஸ் அலோன் எனஃப் டு ரெப்ரசன்ட் த மேத்தமெட்டிக்கல் மாடல். டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஜீரோ கிராசிங் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து எனக்கு இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து எனக்கு ஜீரோ கிராசிங் இல்லை. அப்போ இந்த வேவ் ஃபார்மை வித் த ஹெல்ப் ஆஃப் ரேம் சிக்னல்ஸ் வச்சு மட்டும் என்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. டிஸ்கண்டினியூட்டினா ஒரே வேல்யூல எனக்கு மெயின்டைன் ஆகாது. உதாரணத்துக்கு யூ சி திஸ் வேவ் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருக்கு, இது மேக்னிடியூட் 2. ஸோ அப்போ இங்க இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த t is equal to 0ல ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. ஏன்னா வேல்யூ கான்ஸ்டன்டா இல்ல. ஸோ ஒரு வேல்யூ சடன் ஜம்ப் இருக்கு. அப்ப இந்த டிஸ்கண்டினியூட்டி இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இங்க வரேன்னு வச்சுக்கலாம், 1க்கு வரக்குள்ள அகைன் த வேல்யூ ஷுட் பி கான்ஸ்டன்ட், இட் ஷுட் பி நாட் வேரியிங். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப் டு டேக் திஸ் இஸ் +1. ஸோ அப்போ இது வரைக்கும் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ டிஸ்கண்டினியூட்டியும் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த டிஸ்கண்டினியூ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா, ஸோ தென் திஸ் வேவ் ஃபார்ம் இஸ் ரெப்ரசன்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டெப் சிக்னல் ஒன்லி. சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ இங்க எத்தனை டிஸ்கண்டினியூட்டி இருக்கோ அத்தனை ஸ்டெப் சிக்னல் வந்து நம்ம யூஸ் ஆகும் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்க 1, 2 இப்போ 2 டிஸ்கண்டினியூட்டி இந்த வேவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, அப்போ தேர்ஃபோர் 2 ஸ்டெப் சிக்னல்ஸ் வந்து இட் இஸ் எனஃப் டு ரெப்ரசென்ட் த கரஸ்பாண்டிங் மேத்தமெட்டிக்கல் மாடல். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து இந்த மெத்தட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் விச் இஸ் ஒன்லி இன்வால்விங் ரேம்ப் அண்ட் ஸ்டெப் சிக்னல்ஸ். இது ரெண்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். உதாரணத்துக்கு we solve two problems. So here I take the first problem. So this is the corresponding waveform given. So இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஸ்லோப் எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் அட்டைன் பண்ணணும். ஸோ ரேம்ப் சிக்னல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரெப்ரசன்ட் லைக் திஸ். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் the ramp signal will be plot like this. Okay, and we know that இதுல வந்து நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். So this is y axis. அப்போ இது dy, இது dx. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஸ்லோப் m is equal to dy by dx. ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இட் இஸ் ரெப்ரசன்ட் பை ரேம்ப் சிக்னல். சரிங்களா? அப்போ என்னுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனுக்கு m into r of t minus I take some t1 for your sake of simplicity. So t1ங்கிறது எந்த பாயிண்ட்ல அந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் அக்கர் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இந்த t1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அதை புரிஞ்சுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சிக்னல் எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலா ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினைட் டு 0 வரைக்கும் எனக்கு இதோடைய ஸ்லோப்போட வேல்யூ சேஞ்ச் ஆகல. அப்போ டைம் பீரியட் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினைட் டு 0 எனக்கு ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு? which is equal to 0. there is no change at all. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க எம்மோட வேல்யூ 0வா இருக்கும். அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. இப்போ at t is equal to 0. சரிங்களா? இப்ப என்னுடைய ஸ்லோப் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 0ல இருந்து 2வா வேரி ஆகுது. பிகாஸ் யூ டேக் திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் ஸ்லோப், திஸ் இஸ் 2 and this is 1. and we know that m is equal to dy by dx. அப்ப therefore m is equal to 2 divided by 1 which is equal to ஸ்லோப்போட வேல்யூ வந்து
ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்போ therefore இந்த கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் போர்ஷனுடைய வேல்யூ வந்து இட் இஸ் x of t. இந்த ரெண்டு போர்ஷன் இருக்கிறதால என்ன எடுத்துக்கிறேன், x1 of t plus x2 of t அப்படின்னு எனக்கு புரியுற மாதிரி எழுதிக்கிறேன். இந்த x1 of t ல எனக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, we know the generalized formula m into r of t minus t1. அப்போ therefore இங்க ஸ்லோப் வந்து which is equal to 2. ஓகே, ஸோ r of t மைனஸ் இந்த சேஞ்ச் வந்து எந்த பாயிண்ட்ல அக்கர் ஆகுது, இந்த ஜீரோல அக்கர் ஆகுது. அப்ப இந்த இடத்துல 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ x1 of t எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோப் வந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஸ்லோப் ஆர் ஆஃப் டின்னு வரக்குள்ள இந்த மாதிரி எனக்கு போயிட்டே இருக்கணும் இந்த கர்வ். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 1 இருக்கிற இடத்துல ஸ்லோப் அகைன் என்ன ஆகுது, எனக்கு இந்த ஸ்லோப்ல இருந்து இங்க குறையுது. அப்படி குறையாதனால தான் எனக்கு இங்க கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு கிடைக்குது. அவங்க கரெக்டா இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் வந்து இட் should be சேஞ்சிங். எந்த பாயிண்ட்ல t ஈக்குவல் டு 1 இருக்கக்குள்ள. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ therefore இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பட் இதோட மேக்னிடியூட் யூ ஷுட் செக் இட். இட் இஸ் ஈக்குவல் டு 2. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ ஸ்லோப் வந்து இங்க எனக்கு என்னவாகுது, இனிஷியலா 2 இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்ல என்னன்னா இங்க ஸ்லோப் எடுத்தாலும் என்னதான் கிடைக்கும், அதே 2ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்க வந்து எனக்கு என்னவா இருக்கு, இட் should be a straight line. சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப்போட வேல்யூ என்னவா இருக்கும், which is equal to 0. அப்போ இந்த ஸ்லோப் இந்த ஸ்லோப் உள்ள வித்தியாசம் இந்த சேஞ்ச் இன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 2ல இருந்து எனக்கு என்னவாயிடுது, 0ன்னு மாறிடுது. அப்போ என்னுடைய ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, which is equal to -2. அவன் கரெக்டா புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப therefore 0 -2 which is equal to -2. அப்போ ஸ்லோப் இந்த பாயிண்ட்ல வந்து it is equal to -2. அது எந்த பீரியட்ல நம்ம ஆகுது, t is equal to 1 இருக்கும் பட்சத்தில். அப்ப therefore x2 of t which is equal to -2 r into t minus 1 அப்படின்னு போடலாம். அப்ப therefore என்னுடைய ஓவரால் வேவ்ஃபார்ம் x of t which is equal to நான் எப்படி எழுதலாம்னா 2 times of r of t minus 2 times of r of t minus 1 அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? So this is the corresponding mathematical representation of the above waveform. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்கேயுமே வந்து discontinuity, that means கிடையவே கிடையாது. சரிங்களா? So that it is only represented by the ramp signals. Discontinuity means, for example, consider this signal. So இந்த பாயிண்ட்ல ஒரு magnitude 1, இங்கேயும் 2. அப்போ for the same point there are 2 magnitudes is there. So that means இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் ஒரே பாயிண்ட்ல இருந்ததுன்னா இதை தான் நான் வந்து என்ன சொல்வேன், டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்வேன். சரிங்களா? இந்த டிஸ்கண்டினியூட்டி இங்க கிடையாது. சரிங்களா? அதனால this signal is represented with the help of ramp signal only. Now I move on to the next model. Now you see this. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எங்க டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ t is equal to -2 and t is equal to 0 and t equal to +4. இந்த 3 பாயிண்ட்ல எனக்கு வந்து டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. அட் த சேம் டைம் அந்த டிஸ்கண்டினியூ இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா 3ல இருக்கு, கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. இங்க 5ல மெயின்டைன் ஆகுது. இங்க -2ல மெயின்டைன் ஆகுது. ஸோ இங்க அந்த டிஸ்கண்டினியூட்டில என்னுடைய வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுதுன்னா தி சிக்னல் இஸ் ரெப்ரசன்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டெப் சிக்னல் ஒன்லி. சரிங்களா? அப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டெப் சிக்னலை வச்சு மட்டும் இந்த வேவ் ஃபார்மை என்னால எக்ஸாக்டா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சோ இங்க வந்து நம்ம ஸ்லோப் அங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே தான். சோ இங்க x of t எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா m into u of t minus t1, அதே ஃபார்முலா தான். பட் இங்க m அப்படிங்கிறது வந்து ஸ்லோப் எப்படி சொல்லுவோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா என்ன வேல்யூல மெயின்டைன் ஆகுது, சோ ஃபைனலா என்ன வேல்யூல மெயின்டைன் ஆகுது. அப்போ ஃபைனல் வேல்யூ அந்த ஸ்லோப் இருக்கு பாத்தீங்களா, மைனஸ் இனிஷியல் ஸ்லோப் வேல்யூ. So at t is equal to -2 இனிஷியலா இதுல மெயின்டைன் ஆகுது
ஜீரோல மெயின்டைன் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் எங்க போகுது? 3க்கு போகுது. அப்போ ஃபைனல் வேல்யூ வந்து 3, இனிஷியல் வேல்யூ 0. அப்போ இதோட எம்மோட வேல்யூ வந்து என்னதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 3. இதுல நம்பர் ஆஃப் டிஸ்கன்ட் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ இந்த சிக்னலை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 3 யூனிட் ஸ்டெப் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். அப்போ therefore x of t is represented by x1 of t plus x2 of t plus x3 of t அப்படின்னு 3 விதமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். therefore x1 of t which is equal to m into u of t minus இங்க டைமோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -2. அப்போ -2 அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். ஸோ therefore which is represented by 3 into u of t plus 2. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கேஸ் வருவோம். இப்போ இந்த ஸ்லோப் வந்து நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, எம்மோட வேல்யூ இட் should be positive when upward shifting is there. என்னுடைய ஷிஃப்டிங் வந்து இப்படி அப்வர்ட்ல இருந்ததுன்னா ஐ டேக் ஸ்லோப் எம் இஸ் பாசிட்டிவ். சப்போஸ் என்னுடைய ஸ்லோப் வந்து டவுன்வர்ட் ஷிஃப்டிங்கா இருக்கும் பட்சத்தில், புரியுதுங்களா, டவுன்வர்ட் ஷிஃப்டிங்கா இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, சோ இது வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? ஸ்லோப்பை நெகட்டிவா எடுத்துக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் அப்வர்ட் ஷிஃப்டிங் இஸ் தேர். therefore x2 of t which is equal to இங்க ஃபைனல் வேல்யூ எவ்வளோ? 5. சரிங்களா? இனிஷியல் வேல்யூ எவ்வளோ? 3. இப்போ 5 - 3 அந்த ஸ்லோப்போட வேல்யூ இன்டூ u of t மைனஸ் இது எந்த பாயிண்ட்ல அக்கர் ஆகுது? 0ல. அப்ப t minus 0. So therefore 5 - 3 which is equal to 2 into u of t. சரிங்களா? அப்ப x2 of t எப்படி எழுதலாம்? plus 2 into u of t அப்படின்னு எழுதலாம். Now at time t is equal to 4 இந்த கேஸ்ல இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு ஷிஃப்டிங் எப்படி இருக்கு? டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இங்க டவுன்வர்ட்ஸ்ல வந்து திஸ் இஸ் மை இனிஷியல் வேல்யூ அண்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு என்னது? என்னுடைய ஃபைனல் வேல்யூ. அப்போ therefore ஃபைனல் வேல்யூ வந்து இங்க என்னவா இருக்கு? -2 மைனஸ் இனிஷியல் வேல்யூ எவ்வளவு இருக்கு? which is nothing but equal to 5. அவன் கரெக்டா இருக்கான். அப்ப therefore -2 - 5 which is equal to -7. சரிங்களா? and one more thing, so therefore -7 u of t minus, சரிங்களா, இங்க t1 வந்து 4. அப்போ இங்க -4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்ப therefore இந்த கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம் உடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து இதுதான். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.